நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 11/2/2025 தை 29 செவ்வாய்க்கிழமை. வளர்பிறை சதுர்தசி திதி மாலை 6:56 வரை, பின்பு பௌர்ணமி. பூச நட்சத்திரம் மாலை 6:34 வரை, பின்பு ஆயில்ய நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். இன்று பௌர்ணமி, தைப்பூசம். ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. சுப ஓரைகள் காலை 8 முதல் 9 வரை, மதியம் 12 முதல் 1 வரை, மாலை 4:30 முதல் 5 வரை, இரவு 7 முதல் 8 வரை, பின்பு இரவு 10 முதல் 12 வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய், 10ல் சூரியன் புதன், லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் தாராளமாக இருந்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. குரு பகவான் சிறப்பாக இருப்பதால் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும். நீங்கள் நினைத்தது நடக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்ற முடியும். தொழில் வியாபாரத்தில் பல்வேறு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடைவீர்கள். சந்திரன் 4 இருப்பதால் தேவையற்ற பயணங்கள் ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ல் சந்திரன், லாபஸ்தானத்தில் சுக்கிரன் ராகு சஞ்சரிப்பது பல்வேறு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு கௌரவமான நிலையினை அடைவீர்கள். செவ்வாய் 2 இருப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. முடிந்தவரை முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். ஒரு சிலருக்கு உடல் உபாதைகள் ஏற்படலாம் என்பதால் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ஜென்ம ராசியில் செவ்வாய், 2ல் சந்திரன், 8ல் சூரியன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். தற்போது கிடைப்பதை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில அனுகூலத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துவிட்டு உங்கள் பணியில் மட்டும் கவனத்தோடு இருப்பது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். சுக்கிரன் 9ல் சிறப்பாக இருப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். நெருங்கியவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால சோதனைகள் எல்லாம் மறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்க முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு விரும்பிய மாற்றங்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ல் சூரியன், லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக எதிலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். சந்திரனானவர் 12ஆம் வீட்டில் இருப்பதால் வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது.
உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் கிடைத்தாலும் தேவையில்லாத பயணங்கள் ஏற்படும். வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் அனுகூலங்களை நீங்கள் பெறுவதற்கு அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன், 9ல் குரு சஞ்சரிப்பதால் மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும். நீங்கள் எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்க முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் அரங்கேறி மகிழ்ச்சி உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடைவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். அதன் காரணமாக எதையும் எளிதில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். இன்றைய நாளில் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ல் ராகு, 10ல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. முடிந்தவரை பிற விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது உத்தமம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ல் சூரியன், 7ல் குரு, 9ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் கடந்த 2 நாட்களாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களுடன் சுமூகமாக செயல்படுவார்கள். பேச்சு திறமை காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் தற்போது விலகி அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ல் சூரியன், 7ல் செவ்வாய், 8ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்தால்தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். உடன் இருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். நீங்கள் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும். இன்றைய நாளில் நீங்கள் சற்று நிதானத்தோடு இருப்பது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது, புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ல் சந்திரன், 5ல் குரு, 6ல் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். கூட்டாளிகளால் அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களது பேச்சு திறமை காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். குறிப்பாக குடும்பத்தில் மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும். நெருங்கியவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகும். ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ல் சுக்கிரன், 6ல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே,
உங்கள் ராசிக்கு 4இல் செவ்வாய், 12இல் சனி, ஜென்ம ராசியில் ராகு சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு இருக்க வேண்டும். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். இக்கட்டான நேரத்தில் ஒரு சில உதவிகள் கிடைப்பதால் இருப்பதை சமாளிக்க முடியும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் என்பதால் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்ல வேண்டும். அதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கும். வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.